சாணக்கியனின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது, எதிர்க்கும் பிள்ளையான் தரப்பு. பெசிலுக்கு அமெரிக்காவில் பெருமளவு சொத்துக்கள், அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி. சிஐடி விசாரணையின் பின்னணி, பெசில் கைது செய்யப்படலாம். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்ட தகவல். ஏப்ரலில் உள்ளாட்சி தேர்தல், அக்டோபரில் மாகாண தேர்தல். அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்த சமரசிங்க தொடர்வார், வெளிவிவகார அமைச்சு. களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் திருட்டு. இலங்கையின் வரி வருமானம் 25% அதிகரிப்பு, வெளியானது தகவல். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி 10 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை பிடித்து வைத்துள்ளது என்று கூறும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது சட்டத்திற்கு முரணானது என்றும், கருத்துக்களை வெளியிட்டு மக்களையும் அதிகாரிகளையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் கூறியுள்ளார். உரிய காணிக்கான திட்ட முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையத்திற்கான காணி மட்டக்களப்பு திராய்மடுவில் பெறப்பட்டு இருக்கின்றது எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 75 வருடங்களாக செயல்படுகின்ற ஒரு இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் தெளிவூட்டல்களையும் மேற்கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 10 ஏக்கர் அல்லது 20 ஏக்கர் காணியினை நீண்டகால குத்தகைக்கு பெற்று மிக பிரம்மாண்டமான அலுவலகத்தை கட்டி மக்களுக்கு அரசியல் தொழில் செய்யுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மக்களை தெளிவூட்டுவதற்காக சட்டப்படியாக 3 ஏக்கர் காணியை இவ்வாறு அரசியல் கலாச்சார தலைமைத்துவ நிலையத்தை அமைப்பதற்காக முன்வந்தால் அதனை மாற்றி 10 ஏக்கர் காணியினை சூறையாடியிருக்கின்றார்கள், காணியை கொள்ளை அடித்திருக்கின்றார்கள் என மிக பொய்யான வதந்திகளை கூறி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்காக ஏதாவது நல்ல விடயங்களை செய்யுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அரசியல் கலாச்சார தலைமைத்துவ மத்திய நிலையம் அமைத்த பிற்பாடு எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கின்ற உறுப்பினர்களும் வந்து அங்கு இருக்கின்ற நூலகத்தை பயன்படுத்தலாம், அங்கு இருக்கின்ற மண்டபத்தை பயன்படுத்தலாம். முடிந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் வந்து செல்லலாம் என்றார். இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் தனது பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தாரது பெயர்களிலும் பெசில் ராஜபக்ச பாரியளவு சொத்துக்களை சேமித்து வைத்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்க வந்திருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பெசில் ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது தொடர்பில் நான் எனது தெளிவுபடுத்தலை வழங்கினேன். இது தொடர்பில் எழுத்து மூல சில ஆவணங்களையும் நாம் சமர்ப்பித்து இருக்கின்றோம். பெசில் ராஜபக்ச அமெரிக்காவில் எந்த தொழிலும் செய்யவில்லை. ஆனால் எம்மால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்களில் அவருடைய சொத்து விவரங்கள் அதற்கு முரணாக காணப்படுகின்றது. இலங்கையில் செய்த தொழில் பெற்றுக்கொண்ட பணத்தினூடாக அவர் இவ்வாறு சொத்துக்களை கோரி இருக்கின்றார். நாம் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஏனைய தகவல்களை சேகரிப்பது காவல்துறையின் கடமையாகும். இது தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெற்றால் இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறும். பெசில் ராஜபக்ச இரட்டை குடியுரிமை கொண்டவர் ஆவார். எனவே அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை விட பெசில் ராஜபக்சவிற்கு எதிரான நடவடிக்கை கடுமையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடற்படை அதிகாரியாக இருந்த யோஷித ராஜபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஊழல் குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள யோஷித ராஜபக்சவிற்கு சொந்தமான காணியொன்றின் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே
யோசித குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையிலிருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை மீள பெறுவதற்கு அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொண்டா தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபடுத்தி சிறப்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்ந்து சிறந்த நிலைமையிலேயே உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருந்தார். முப்படையினர் விஐபிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதனை முற்றாக நிறுத்தி போலீஸ் அதிகாரிகளை மாத்திரம் ஈடுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விகாரைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள முப்படை அதிகாரிகளும் நீக்கப்படுவார்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அங்குள்ளவர்களை நீக்குவதற்கு இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை. அது தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரையில் முப்படையினர் தொடர்ந்து விகாரைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என அறிய முடிகின்றது. வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இதற்குரிய சட்ட ரீதியிலான நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளது. அதேவேளை உள்ளாட்சி சபை தேர்தலை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவதற்கும் அரசு தீர்மானம் எடுத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்த சமரசிங்கவே தொடர்ந்து பதவி வகிப்பார் என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் அரசியல் காரணங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் 16 பேரை திருப்பி அழைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் மஹிந்த சமரசிங்கவும் கடந்த அரசாங்கத்தினால் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டவராவார். இருப்பினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்த சமரசிங்கவே தொடர்ந்து பணியாற்றுவார் என வெளிவிவகார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. ஹொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் திருடர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். இந்த திருட்டு சம்பவம் கடந்த 2ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் யாரும் இல்லாத வேளையில் திருடர்கள் வீட்டுக்குள் நுழைந்து 25,000 ரூபாவை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொரணை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 2024ஆம் ஆண்டில் 1958.8 பில்லியன் ரூபாவை சேகரித்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டில் 1565 மில்லியனில் இருந்ததுடன் 21.5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வருமான வரி மற்றும் பெறுமதி சேர்ப்பு வரி மூலம் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலி சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இறைவரி திணைக்களம் 1023.2 மில்லியன் ரூபாவை வருமான வரியாக கடந்த ஆண்டு வசூலித்துள்ளது. இது 2023இல் 911.97 மில்லியனாக இருந்தது. 2023இல் 469.1 பில்லியன் ரூபாவிலிருந்து பெறுமதி சேர் வரி வருமானம் 2024இல் 714.68 பில்லியனாக அதிகரித்துள்ளது. பந்தயம் மற்றும் சூதாட்ட வரி வசூல் 7,422 மில்லியன் ரூபாயில் இருந்து 2024இல் 14,923 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இது இரட்டிப்பு அதிகரிப்பாகும். 2023இல் 2,478 மில்லியனாக இருந்த பங்குச்சந்தை பரிவர்த்தனை வரி 3,128 மில்லியனாக அதிகரித்துள்ளது. 2024இல் 1,500 பில்லியன் ரூபாவை வசூலித்ததாக இலங்கையின் சுங்கம் கூறியுள்ளது.